அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக நிர்வாகியை கன்னத்தில் அறைந்த ராஜேந்திர பாலாஜி. விருதுநகர் மாவட்டத்தின் சார்பில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜியின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கொண்டாட்டத்தின் பொழுது ஒன்றிய, கிளைக்கழக, மாவட்ட, பேரூராட்சி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். இவர்கள் அனைவரும் மாவட்ட செயலாளரான ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வை அணிவிக்கவும் மாலை அணிவிக்கவும் மேடைக்கு வந்தார்கள். எவரும் வரிசையில் வரவில்லை. முண்டி அடித்து கொண்டு அவரவர் இஷ்டத்திற்கு அவரவர்கள் ராஜேந்திர பாலாஜிக்கு மரியாதை செலுத்தினார்கள். இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. ராஜேந்திர பாலாஜியும் அவரது ஆதரவாளர்களும் அனைவரும் வரிசையில் வாருங்கள், தேவையில்லாத பிரச்சனையையோ குழப்பத்தையோ ஏற்படுத்த வேண்டாம் என கூறிக்கொண்டும் கூட எவரும் கேட்கவில்லை. இதனால் ராஜேந்திர பாலாஜி ஒரு நிர்வாகியை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர்களோ அண்ணன் அவ்வாறு எதையும் செய்யவில்லை, அவர் மேடைக்கு வந்து சால்வை அணிவிக்கின்றேன் என்பது போன்று அவர் அருகிலேயே நின்றார். சால்வையும் அணிவிக்கவில்லை, அப்பாலும் செல்லவில்லை. மேலும் இவருக்கு பின்னால் நிற்பவர்கள் அனைவரும் முண்டியடித்து கொண்டு வருகிறார்கள். இவர் உடனடியாக செல்வார் என்று பார்த்தால் அங்கிருந்து நகரவே இல்லை. அந்த கோபத்தில்தான் அண்ணன் லேசாக தள்ளிவிட்டார். அது பார்ப்பதற்கு அறைவது போன்று தெரிகிறது. அண்ணன் யாரையும் அடிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பை பலமுறை நிகழ்த்தியுள்ளார். ஒவ்வொரு முறையும் இவரது செய்தியாளர் சந்திப்பில் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, விவாதத்தை ஏற்படுத்துவது போன்று பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். அதிமுக அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்தது. மோடி எங்கள் டாடி என மோடியை ஆதரித்து பேசியிருந்தார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அதேபோன்று திமுகவை கடுமையாக சாடியும் பேசியிருந்தார். இவர் மீது ஊழல் வழக்கு வந்து இவரை கைது செய்ய தமிழக போலீஸ் முயற்சி செய்தபோது இவர் கர்நாடகா மாநிலத்திற்கு தப்பிச் சென்றிருந்தார். அங்கேயே சென்று கைது செய்து வந்தார்கள். அதன் பின்பு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறிது காலம் தேவையில்லாமல் பேசுவதை நிறுத்தி கொண்டிருந்தார். தற்பொழுது மீண்டும் அதே போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அவ்வப்பொழுது கருத்துக்களை தெரிவிப்பதில் வல்லவராகவே இருந்து வருகிறார். அதற்கு காரணம் அதிமுகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் தென் மண்டல அமைப்பாளராகவும் இருந்து வரக்கூடிய ஆர்பி உதயகுமார் தான் என்று கூறப்படுகிறது. தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அந்த மாவட்ட செயலாளர்களோடு எந்த விதத்திலும் கலந்தாலோசிக்காமல் ஆர்பி உதயகுமார் அவர் இஷ்டத்திற்கு ஒவ்வொரு வேலையையும் செய்து வருகிறார். எந்த மாவட்டத்திலும் அவர் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் எதையும் கேட்பதில்லை. அவர் இஷ்டத்திற்கு அவரது ஆதரவாளர்களை நியமிப்பது, அங்கு சென்று கூட்டம் நடத்துவது என தொடர்ந்து இது போன்ற வேலைகளில் இருந்து வருகிறார். மாற்றுக் கட்சியினரை சேர்ந்தவர்களை கூட கட்சியில் இணைப்பது என்றால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை நடத்த வேண்டும். அதுபோன்று இவர் எதையும் செய்வதில்லை. எனவே ராஜேந்திர பாலாஜிக்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் நெடுநாளாக இது போன்ற பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு சென்றபோது எடப்பாடி பழனிசாமி இது பற்றி வாய் திறக்கவே இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருகிறார். மேலும் ஆர்பி உதயகுமாருக்கு எடப்பாடி பழனிசாமி சாதகமாக இருக்கிறாரோ என்ற ஐயம் ராஜேந்திர பாலாஜிக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் வெளிப்பாடுதான் அவ்வப்பொழுது எடப்பாடியையும் கடுமையாக திட்டுவதை இவர் வாடிக்கையாக கொண்டுள்ளார். விருதுநகரின் குறுநில மன்னரை போன்று இயங்கி வருகிறார் என மாஃபா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜியை விமர்சனம் செய்திருந்தார். இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். உடனடியாக ராஜேந்திர பாலாஜி அவர்களோ மாஃபா பாண்டியராஜன் யார்? தேமுதிகவில் இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர், ஓபிஎஸ் அவரோடு சென்றபோது அவரோடு ஓடியவர், இப்படி பல கட்சிகளுக்கு சென்றவர், தினம் ஒரு கட்சியில் இருப்பார். நாங்கள் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வருகிறோம். என்னை மீறி வெவ்வேறு கட்சியில் சுற்றி கொண்டிருக்கிற ஒருவருக்கு சால்வை அணிவிப்பார்கள். அவற்றை பார்த்து கொண்டிருக்க நான் என்ன கிறுக்கனா? கட்சிக்கு துரோகம் இழைத்த துரோகிகளுக்கு சால்வை அணிவிக்க நான் எப்படி விட முடியும்? அதைத்தான் நான் கேள்வி எழுப்பினேன். மேலும் அவர் ஒரு ஆண்மகனாக இருந்திருந்தால் விருதுநகர் மாவட்டத்திலேயே எனது கேள்விகளுக்கு பதிலளித்திருக்க வேண்டும். சென்னைக்கு ஓடி நான் அவரிடம் முறையிடுவேன், இவரிடம் முறையிடுவேன் என கூறுகிறார். எடப்பாடி பழனிசாமி என்னிடம் என்ன கூறினாரோ அதைத்தான் நான் திறம்பட செய்து வருகிறேன்.
என்னை மீறி விருதுநகர் மாவட்டத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியாது, முடிந்தால் செய்து பார்க்கட்டும் எனவும் கூறியிருந்தார். மேலும் இது குறித்து மஃபா பாண்டியராஜன் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து அவரிடம் விளக்கம் அளித்தார். அவர் பேசிய ஆடியோக்களையும் போட்டு காண்பித்தார். இதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள், அனைத்தையும் பேசி தீர்த்து கொள்ளலாம், அவசரப்பட வேண்டாம், மீடியாக்களையும் சந்திக்க வேண்டாம், ஏற்கனவே கட்சியில் பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் அமைதியாக இருந்தால் அனைத்தையும் நான் சரி செய்கிறேன் என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. நன்றி.